மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை வெளிப்படுத்துதல் வேதத்தை புரிந்து கொள்வதன் சக்தி. பைபிள் நம் வாழ்க்கைக்கு நம்ப முடியாத வாக்குறுதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களா நிரம்பியுள்ளது. ஆனா சில நேரங்களில் அந்த வசனங்கள் மூடிய கதவுகள் போல உணர்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம், ஆனால் அவற்றின் உண்மையான அர்த்தம் மறைந்தே உள்ளது. அதனால்தான் வேதத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது நம்ப முடியாத ஆசீர்வாதங்களுக்கு நம்மை இட்டு செல்லும் ஒரு புதையல் வரைபடத்தை கண்டெடுப்பது போன்றது. ஒவ்வொரு வசனத்தின் பின்னணியில் உள்ள அர்த்தத்தை நாம் வெளிப்படுத்தும் போது நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை நாம் வெளிப்படுத்துகிறோம். விசுவாசத்தில் அடியெட்டு வைத்தல். எபிரேயர் 11:1 ஒரு ஆழமான நீச்சல். எபிரேயர் 11:1 நமக்கு சொல்கிறது, நம்பிக்கை என்பது எதிர்பார்க்கப்படுவதன் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம். விசுவாசம் என்பது வெறும் ஆசைப்படுவது அல்ல என்பதை இந்த வசனம் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டாகும். இது நமது நம்பிக்கைகளின் அடித்தளம். ஒரு வீட்டுக்கு வலுவான அடித்தளம் தேவைப்படுவது போல நமது நம்பிக்கைக்கும் பொருள் தேவை. இந்த பொருள் கடவுளின் வாக்குறுதிகளை நம்புவதிலிருந்து வருகிறது. நாம் முடிவை காண முடியாத போதும் சூட நான் முதலில் பிரசங்கிக்க தொடங்கிய போது எனக்கு நினைவிருக்குது. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்த, ஆனா நான் இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டேன். கடவுள் என்னை அதத்துக்கு அழைத்தால் அவர் எனக்கு சக்தி அளிப்பார் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்ன அவர் செய்தார்? கடவுள் எப்போதும் விசுவாசத்தை கவனிக்கிறார். நாம் அவரை அதிகமா நம்புகிறோமோ அவ்வளவு அதிகமா அவர் நம் வாழ்வில் நகர்வதை காண்போம். விசுவாசத்தின் கடுவிதை சிறிய தொடங்களில பலத்த கன்றிதல். உங்க நம்பிக்கை மிகவும் சிறியது என்ன நீங்க எப்போதாவது உணிஞ்சிருக்கீங்க? ஒரு சிறிய கடு விதை போல. மத்தேயு 17:20 இயேசு நமக்கு சொல்கிறார், உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கடுகு விதையவு விசுவாசம் இருந்தா இந்த மலைக்கு இங்கிருந்த அங்கே நகருங்க என்று சொல்லலாம், அது நகரும். உங்களுக்கு எதுவும் சாத்தியமில்லை. நமது நம்பிக்கையின் அளவை பற்றியது அல்ல, அது எங்கு வைக்கப்படுறது என்பதான் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளை நோக்கி செலுத்தப்படும் ஒரு சிறிய அளவு விசுவாசம் சுடமலைகளை நகர்த்தும். நாம் ஆன்மீக கிகன்களாக இருக்க வேண்டியதில்லை. கடவுளின் சக்தியை நாம் நம்ப வேண்டும். ஒவ்வொரு ஓக் மரமும் ஒரு காலத்தில் அதன் நிலத்தை தக்க வைத்துக் கொண்ட ஒரு சிறிய கொட்டை என்ப நினைவில் கொள்ளுங்க. நமது நம்பிக்கை இப்போது சிறியதாக இருக்கலாம், ஆனா கடவுளுடன் அது நம்ப முடியாத ஒன்றாக வளரக்கூடும். வாழ்க்கை நமக்கு சவால்களை வீசுது. சில நேரங்களில் சாத்தியமற்றது என்று தோன்றும் சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறோம். ஆனால் ரோமர் 8:36 நமக்கு நினைவூட்டுது, இல்லை, இந்த எல்லாத்திலும் நம்மை நேசித்தவர் மூலம் நாம் வெற்றியாளர்களுக்கு மேலாக இருக்கிறோம். இந்த வசனம் நாம் சிரமங்களை சந்திக்க மாட்டோம் என்று சூறவில்லை. கிறிஸ்து மூலம் நாம் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் என்று சூறுறது. அதை பற்றி யோசிச்சு பாருங்க. இயேசு ஏற்கனவே உலகத்தை வென்றார். அவருடைய தியாகத்தின் காரணமா நாமும் முடியும். இன்று நீங்க எதை எதிர்கிட்டாலும் கடவுள் பெரியவர் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு போராடுகிறார். உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு வெற்றியாளரை விட அதிகம். இந்த வசனங்களை புரிந்து கொள்வது என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. நமது நம்பிக்கையை உண்மையிலேயே பலப்படுத்த நாம் கடவுளுடைய வார்த்தையின் மீது நம் வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும். புயல்களை தாங்கிக் கொள்ள ஒரு வீட்டுக்கு வலுவான அடித்தளம் தேவைப்படுவது போல நமது விசுவாசம் வேதத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். தினமும் பைபிளை படியுங்க, அதன் உண்மைகளை தியானியுங்க. கடவுளுடைய வார்த்தையை நாம் முன்னுரிமையா மாற்றும் போது நமது நம்பிக்கை செழிக்கும். வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியிலும் கூட நாம் வலுவாக நிற்கிறோம் என்பதை காண்போம். கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.